வெல்கம் டு தி சிவிக் ரூம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் அவங்களோட கைதுகளும் தான். வணக்கம். வணக்கம் நவியா. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்னு மட்டும் சொல்லாதீங்க, குறிப்பாக ஜென்சி டிஎம்கே இவங்களோட கைதுகள். நம்ம வந்து ஒரு கண்டனத்தோடையே ஆரம்பிச்சுடுவோம். கருத்துக்களுக்காக எவர் ஒருவரையும் கைது செய்வது என்பது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் கருத்துக்கள் என்பது என்னவா இருக்கணுன்றதும் ஒரு ஆய்வுக்கு உட்பட்டது தான். ஏன்னா வி டோன்ட் ஹாவ் அ அப்சல்யூட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அது அப்சல்யூட் ரைட் இல்லை, அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அரசமைப்பு சட்டமே அதை தான் சொல்லுது. நாம் வந்து ஒரு பொறுப்புணர்வோடு எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவங்க, உங்கள் வேர்ஷன் படி சொல்லணும்னா அவங்க வல்கர் வாரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வல்கர் வாரியஸை எதிர்கொள்வதற்கு நாம் வல்கராக பேசணும்னு அவசியம் இல்லை. நாம் அரசியலை பேச வேண்டும், தத்துவங்களை பேச வேண்டும், ஏன்னா நம்ம தான் கிளைம் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஐடியாலஜி பேஸ் இருக்குது. அப்போ எதிரிகளை கூட ஜனநாயகப்படுத்துவது என்பது, எதிரிகளை கூட வந்து அரசியல் படுத்துவது என்பது நம்மளுடைய ஒரு முக்கியமான கடமைகளில் ஒன்று. அப்போ அதுதான் வந்து பெரியாரின் வழி, அதுதான் அண்ணாதுரை அவர்களின் வழி நீங்கள் சொல்லக்கூடியது, அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய ஐயா கலைஞரின் வழியாக கூட இருக்கணும். அப்படி தான் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. அப்போ நாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு தனி மனித வாழ்க்கைக்குள்ளே போகாமல் அவங்க போவாங்க. உங்கள் வேர்ஷன் படி அவங்க தான் வல்கர் வாரியர்ஸ்லாம். அப்போ அவங்க போவாங்க, செய்வாங்க. நாம் எப்படி விமர்சனம் பண்ணுறோன்ருக்கு. இருந்தாலும் அந்த கைதுகள், அந்த கைது செஞ்ச முறைகள்லாம் கண்டிக்கத்தக்கது. நீங்கள் அந்த லிமிட்டேஷன்ஸ் என்னவா இருக்கு? நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது எந்த எது வந்து சரியா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களால் சொல்ல முடியுமா? இது வந்து சரியான கைது, இது வந்து முறையற்ற ஒரு கைது? இல்லை, சரியான கைது சரியில்லாத கைதுன்னு ஒன்று சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் ட்ரையலே தேவையில்லைன்றது தான் என் கருத்து. யாரும் கைது செய்ய வேண்டாம், டக்குன்னு ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்கள், உடனடியாக விசாரணை பண்ணுங்கள். எதுக்கு கைது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காரணங்களுக்காக கைது பண்ணலாம். ஒன்று வந்து அவர் வந்து விட்னஸ்களை வந்து த்ரெட்டன் பண்ணுவார் அப்படின்னா கைது பண்ணலாம். விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மாட்டார் அப்படின்னா கைது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து அவரால் வந்து பொது ஒழுங்குக்கு வந்து அவர் கைது பண்ணாமல் இருந்தால் பெரிய பிரச்சனை வரும். அப்படி ஒரு பொது ஒழுங்குக்கே குந்தகம் விளைக்கக்கூடிய வகையில் அவர் பேச்சு இருந்துருச்சு. சட்ட ஒழுங்குன்றது வேற, பொது ஒழுங்குன்றது வேற அப்படின்றதுக்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அப்போ கைது பண்ணலாம். இல்லை அவர் எங்கன்னா தப்பிச்சு ஓடிடுவார் அப்படின்னா கைது பண்ணலாம். இந்த மாதிரியான காரணங்களுக்கு கைது பண்ணலாமே தவிர வழக்கு பதிஞ்சிட்டோம் அதனால் இம்மிடியேட்டாக கைது பண்ணோன்னு எந்த சட்டமும் சொல்ல. உடனே போய்ட்டு ஹைகோர்ட்டில் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ஏபி வாங்குங்க இல்லை எந்த சட்டமும் சொல்லலை. உங்களுக்கு வந்து ரொம்ப சமீபங்களில் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு எம்பசைஸ் பண்ணுறது என்னென்னா, ஏன் கைது பண்ணுறீங்க? 7 ஆண்டுக்கு குறைவாக இருக்கக்கூடிய தண்டனை பிரிவுகள் பிரயோகப்படுத்தும் போது ஏன் கைது பண்ணுறீங்க? சித்தேந்தர் அந்தில் வெர்சஸ் சிபிஐயில் ஆரம்பித்து நிறைய வழக்குகளில் இப்போ கடைசியாக மிஹிர் ராஜேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அது வரைக்கும் கைது வந்து அன்னெசரி, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுங்க, கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது. இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ தாவேக்கான்ற கட்சி வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. தாவேக்காவினருக்கும் அந்த இணையத்தில் இருந்தவங்களுக்கும் வந்து ஒரு தாக்குதல் நடந்தது திமுக ஆட்சி காலத்தில். அது என்னென்னா, அவங்க வந்து கரூர் ஸ்டாம்பிட் அப்போ வந்து அவங்க பேசின விஷயங்கள், அதை ஒட்டி நடந்த கைதுகள். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஜென்சிஸ் டிஎம்கே சார்ந்த ஏன் அனிதா ராதாகிருஷ்ணன் ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆச்சு. அப்புறம் இப்போ ரொம்ப சமீபத்தில் ஒருத்தர் ஆர்ஜே ஷரன்றவர் வந்து அவருடைய ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆச்சு. இது வந்து திமுகவுடைய சட்ட வலிமையாக அது ஆமாம் ரைட், அவங்க கரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிமாண்டை போய் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உதவி இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் தான். இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து கைது பண்ணும்போது அவர் என்ன காரணங்களுக்காக கைது பண்ணணும்னு சொல்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது அவருக்கு தெரியப்படுத்தணும். என்ன காரணம்ன்றது வந்து இப்போ நான் கைது பண்ண வரேன், உங்களுக்கு காரணம் சொல்லணும்னா இந்த க்ரைம் நம்பரில் உங்களுக்கு கைது பண்ணுறேன்னு சொன்னாலும் போதாது, இந்த புகாருக்காக உங்களை கைது பண்ணுறேன்னு சொன்னாலும் போதாது, இந்த பிரிவுகள் உங்கள் மேலே பிரயோகப்பட்டிருக்கு அதனால் உங்களை கைது பண்ணுறேன்னு சொன்னாலும் போதாது. மாறாக அந்த காவல் அதிகாரி உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த வழக்கில் இப்படியான புகார் வந்திருக்கிறது, முதற்கட்ட விசாரணையில் உங்கள் மீது இந்த முகாந்திரங்கள் உள்ளது, இது ஏதோ ஒரு வகையில் உங்களை தொடர்புபடுத்துகிறது, இந்த கிரவுண்ட்ஸ் அரெஸ்ட் இன்டிமேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட், இந்த கிரவுண்ட்ஸ்க்காக உங்களை கைது பண்ணுறோன்னு சொன்னால் மட்டும்தான் அது சட்டப்படியான கைது. அப்படி ஷரண் அவர்களுக்கு சொல்லப்படலை, அப்படி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சொல்லப்படலை. உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பண்ணோன்னா, நான் கரூர் ஸ்டாம்பேட் சொன்னேன் இல்லையா,
அன்னைக்கு அவர் தமிழக வெற்றி கழகத்தில் கிடையாது. இவர் மரியாதைக்குரிய ஃபெலிக்ஸ் அவர்கள் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்த போது நானும் வழக்கறிஞர் ஜான்சன் அவர்கள் வந்து அவருக்காக நேர் நின்னோம். நாங்கள் தான் வந்து பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ணி அவரை வந்து அந்த ரிமாண்டை அப்ஜெக்ட் பண்ணோம். அப்போ வந்து அவருக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கல, 41A கம்பைல் பண்ணலை, அதனால் ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆச்சு. இது பொய் வழக்கு என்பதனாலையோ அல்லது வந்து ஒழுங்காக இது பண்ணலைன்றதுனாலையோ ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆகுறது கிடையாது. மோஸ்ட்டாக வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ப்ராப்பராக அந்த நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் கடந்த இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேக்கா இதனால் வந்து ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை அனுபவிச்சவங்க தான். ஆனால் அவங்களும் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டு இதே வேலைகளை பண்ணுறது ரொம்ப இழிவாக இருக்குது பார்க்க. ஏன் நான் இழிவுன்ற அளவுக்கு போகிறேன்னா, இவங்களுடைய ஆட்களும் வந்து இணையத்தில் பேசுனதுக்காக கைது செய்யப்பட்டாங்க. சிலர் கைது வந்து ஒரு சரியான விஷயம்னு கூட சொல்லலாம். பிளாஸ்ட் த போலீஸ் ஸ்டேஷன், சிங்கம் மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் சொன்னது வந்து அது ஒருத்தரை கைது பண்ணால் தான் அடுத்து இன்னொருத்தர் கைதாவாங்க, இந்த மாதிரிலாம் பேசினா கைதாவாங்கன்றது வந்து தெரிஞ்சு அடுத்து இன்னொருத்தர் பேசாமல் இருப்பார். அந்த மாதிரி கைது ஓகே. ஆனால் கரூர் ஸ்டாம்பீடு செந்தில் பாலாஜி வந்து நடந்தது உங்களால் அப்படின்னு சொல்லும்போது இந்த தரப்புக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுக்கணும். இது நடந்தது உன்னால. ஏன்னா அவங்க 2 பேர் பொலிட்டீஷியன்ஸ். அப்போ 2 பேருமே வந்து மாறி மாறி பேசிக்கிட்டதுக்காக கைது பண்ணுறது வந்து சரியில்லை. இப்போ சரண் அவர்கள் கைது செய்யப்பட்டது கூட அவர் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து இந்த மார்க்கெட் ஆஃப் டெமோக்ரஸி அட்லாஸ்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஒப்பீனியன். ஜனநாயகத்தில் எல்லா கருத்துக்களும் வந்து விற்பனை பண்ணுற ஒரு மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. அதில் சிறந்த கருத்து நிற்க போகுது, அதுதான் வெளில போகுது. ஸோ நம்மளுடைய டெமோக்ரஸியில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து பேசுனதுக்கெல்லாம் கைது பண்ணுறது இன்னும் எந்த காலத்தில் வாழ்கிறோம் நம்ம அப்படின்னு சிந்திக்க இருக்குது. ஸோ பேசுனதுக்காக கைது செய்யப்படக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்தும் கூட. ஒரு மனித உரிமையை சார்ந்து இயங்கக்கூடிய வழக்கறிஞராக நான் சொல்லக்கூடியது இதுதான். ஒரு பேச்சுக்காக கைது பண்ணக்கூடாது. பேச்சு வந்து நம்ம வந்து இன்னும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயக ரீதியில் விமர்சனங்களை கூட எதிர்கொள்ளணும். ஆனால் அந்த விமர்சனங்கள் ரொம்ப நாகரிகமாக இருக்கணுன்றதை எதிர்பார்க்குறதும் நல்லது. என்ன வழக்கு பதிவுங்க, ஒரு காவல் அழைப்பணை கொடுங்க, அவரை வர சொல்லுங்கள், வர சொல்லி அவரை விசாரணை பண்ணுங்கள். விசாரணை பண்ணி முகாந்திரமே இருந்தால் கூட முகாந்திரம் இருக்குதுன்னு தான் தெரிய வந்துருச்சு இணையத்தில் பார்க்கும்போதே. இருந்தாலும் வந்து அவருக்கு அந்த வழக்கை நடத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. பேச சரியாக தப்பான்றதை நீதிமன்றம் முடிவு பண்ணுறோம். ஆனால் வந்து சும்மா கைது பண்ணி ரிமாண்டு கொண்டு போகிறது, இப்படி ரிமாண்டே ஒரு அரெஸ்ட்டே ப்ராப்பராக பண்ணாமல் போனீங்கன்னா ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆகும். இதில் நம்ம இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆகுது. காரணம் இவங்களுக்கு வழக்கறிஞர் போய் ரிமாண்டை அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அது நடக்குதான்னு கேட்டால் நடக்கலை. ஆனால் அதை தான் முக்கியமாக இன்றைக்கி நான் பேசணும்னு நான் நினச்சேன். இன்றைக்கி வந்து நம்ம புழல் சிறை பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைகளை தாண்டி 3 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க சிறைவாசிகள். இப்போ இந்த அறையில் வந்து 5 பேர் தான் இருக்க முடியும்னா 15 பேர் இருக்கும். ஸோ இது வந்து சிறை கூடங்கள் ஒரு மணிமேகலைன்ற ஒரு காப்பியம் தமிழர்கள் இந்த உலகத்துக்கு கொடையளித்தது. அதில் சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுவோம்னா மணிமேகலை. அந்த மரபில் வந்த நாம இன்னைக்கு சிறைக்கோட்டைன்றது ரெஃபார்முக்கான இடமா இல்லை, அது ஒரு ரெட்ரிபியூட்டிவ், அதுவே ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் மாறி போயிருக்கு. ஸோ அந்த வகையிலேருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் அது நடக்குதான்னு கேட்டால் டெஃபினட்டாக நடக்க மாட்டேங்குது. யாருக்குமே அந்த ரிமாண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதில்ல. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கூட இந்த அதிகாரம் கிடையாது. என்ன அதிகாரம் கிடையாதுன்னா, ஒரு ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணுறது. இப்போ நான் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டு கூட்டு போகும்போது காவல்துறையினர் வந்து ரிமாண்ட் ப்ரேயர்னு ஒரு அப்ளிகேஷன் வைப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணி அதை ரெக்கார்ட்ஸை பெருஸ் பண்ணி எஃப்ஐஆரை பெருஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுவாருன்னா, ப்ரைமா ஃபேசி இருக்குது, சும்மா அது செலான் சைனிங் அது ஒரு ப்ராசஸாக இருக்கக்கூடாது, அது ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸாக இருக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றமும் சொல்லிடுச்சு, உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு. ஆனால் கெடுவாய்ப்பாக இங்கே ரியாலிட்டியில் என்னவா இருக்குன்னா, ஒவ்வொரு மேஜிஸ்ட்ரேட்டும் அது ஒரு மெக்கானிக்கலாக தான் நடந்துட்டுருக்கு. நான் ஒரு வழக்கறிஞராக இருந்து சொல்கிறேன். இப்போ ரொம்ப சமீபத்தில் தாவேக்கா அரசு, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜென்சிடிஎம்கே தான் நீங்கள் அரெஸ்ட்ன்றீங்க. 4500 பேரை ஸ்பெஷல் டிரைவ் ஆப்ரேஷன்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4500 பேர் என்னால் மிக நிச்சயமாக சொல்ல முடியும். 4000 பேருக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. 500 பேர் கூட நான் சும்மா ஒரு லிவரேஜுக்காக விட்டு வச்சேன். சத்தியமாக 4500 பேர் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஆர்கியூ பண்ணேன் டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி. அதில் நான் வச்ச ஒரு கிரவுண்ட் என்னன்னா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கல. அப்போ எதிர்த்தரப்பு அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்க, அரெஸ்ட் இன்டிமேஷன் கொடுத்துருவோம். அப்போ நான் சொன்னேன், அரெஸ்ட் இன்டிமேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காமலே அரெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் 1 மாதம் கழித்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் கூண்டா போடுறாங்க.
அதனால இதை குவாஷ் பண்ணோன்னா மன்மு நீதிபதிகள் அனிதா சுமந்த், சுந்தர் மோகன் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது எப்போ நடக்குது? 8 மாதம் கழிச்சு நடக்குது. அப்போ அரெஸ்டே இல்லீகல், அதை முடிவு பண்ணுறது ஏன்னா நம்மளுக்கு வழக்குகள் அவ்வளோ நிலுவையில் இருக்குது, பேக்லாக். அப்போ நீதிமன்றங்கள் அதை பார்க்க தயாராக தான் இருக்குது. நீதிமன்றங்கள் அதை அதில் வந்து சுட்டி காட்டி இது பண்ண சில நேரங்களில் நியாயமும் கிடைக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரிய பின்புலம் இல்லாத வழக்கறிஞர் தானே ஃபெலிக்ஸுக்கு போகும்போது ஃபெலிக்ஸோட ரிமாண்ட் அவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸில் ரிஜெக்ட் ஆச்சு. அன்றைக்கி நாங்கள் இவங்களுக்கு போன மாதிரி பெரிய வழக்கறிஞர் பின்புலம்லாம் ஒன்றும் போலையே. சாதாரண நாங்கள் 2 பேருமே சீனியர் அட்வொகேட்ஸ் கிடையாது, அதாவது டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. போகும்போது அவர் கேஸ் லாஸ் பார்த்தாரு, பெருஸ் பண்ணார், ஓகே ரைட். ஸோ அதனால ஆனால் இங்கே வந்து ரிமாண்ட் எல்லாமே மெக்கானிக்கலாக தான் நடக்குது ஒவ்வொரு நீதிமன்றங்களையும். அது சிலருக்கு தான் அந்த இன்னும் சொல்லணும்னா ப்ரிவிலேஜ் கிடைக்குது, எல்லாருக்கும் அது நடக்கலை. எல்லா அரெஸ்ட்டுமே கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். ஊடகம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானதாக மட்டுமே இருந்த ஒரு இடத்துல இருந்து இப்போ எல்லாருக்குமான ஒரு மீடியமாக சமூக ஊடகம் வந்து மாறி இருக்கு. எல்லாருமே அவங்க கருத்தை சொல்லலாம், அது எல்லாருக்குமே போய் சேர்றக்கூடிய ஒரு ஸ்பேஸுமே இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமானதாக, ஒரு டெமோக்ரஸியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான அரெஸ்ட்டுகள் மூலயமா, இந்த மாதிரி கைதுகள் மூலயமா இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் இந்த கைதுகள் இருக்குது. ஆர் வந்து இந்த டெமோக்ரஸி இன்னும் வளர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பரப்புரை பண்ணி வந்த ஆட்சி தான். இப்போ கூட நம்ம கேமரா பர்சன் சொன்னார்ல, என்ன சொன்னார், ஒரு காலத்தில் மனு கொடுத்தோம், ஒரு காலத்தில் வந்து பெட்டிஷன் போட்டோம், ஒரு காலத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணோம், இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து தனி மனிதர்கள் கூட தங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை ஊடகங்களில் பேச ஆரம்பிச்சிட்டோம்னால அது சரி. அப்போ அது வந்து ஒரு முக்கியமான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி டெமோக்ரஸியில் ஜனநாயகத்தில் எல்லாரோட பங்கேற்பு இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இது வந்து நிறைய பேருக்கு, நான் வந்து 3 பேரோட இது சொல்கிறேன். மு.க. ஸ்டாலின் ஒரு முறை என்ன சொன்னார், இப்போ வந்து படுக்கையறை எல்லா இடத்துலையும் கேமராவுக்கு பார்த்து பேசுங்கன்னாரு. சீமான் என்ன சொன்னார், நீ வந்து ஒரு கேமரா போட்டு வந்து கேட்ப, நான் உனக்கு பதில் சொல்லணுமான்னாரு. அண்ணாமலை என்ன சொன்னார், ஒரு 20,000 ரூபா கேமரா, 10 சப்ஸ்கிரைபர் கூட இருக்க மாட்டேன், நீலாம் வந்து கேள்வி கேட்ப, நான் சொன்னோமா. சப்ஸ்கிரைபர் வேணாம், கேமரா எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்துகிறவங்க கேள்வி கேட்டால் கூட நீங்கள் பதில் சொல்லணும். அதுதான் ஜனநாயகம். எதுவுமே நடத்தாதான் கேட்டாலும் பதில் சொல்லணும். அப்போ ஏதோ ஒரு வகையில் இங்கே வந்து ஸ்டாலின் முதல் அண்ணாமலை வரை, விஜய் வரை, இப்போ இன்னும் பார்க்கணும்னா விஜய் கூட இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியை பார்த்தா பயப்படுறாரு, வீடியோ பார்த்தா பயப்படுறாங்க. யார் வீடியோக்கள் மூலம் இது பண்ணி ஒரு பரப்புரை மேற்கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கும் இது வந்து ஒரு பயமாக தான் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு வகையில் ஆட்சியாளர்களுக்கும் ஆதிக்கவாதிகளுக்கும் ஏங்க ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இன்றைக்கி நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட நானே போய் அப்ரோச் பண்ணி பேசினேன். ஒரு கிராமத்தில் கரண்ட் இல்லை, கிட்டத்தட்ட அவங்க 20 வருஷமாக முயற்சி பண்ணுறாங்களா. ஒரு இன்ஸ்டாகிராம் சின்ன ஐடியில் வந்து அவங்க போட்டு, அவங்க மிஞ்சி போனால் அதுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 100 சில்லற பேர் தான். அது எப்படியோ வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பட்டுது. அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க செய்தி ஊடகத்துக்கு வருது இல்லை. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அச்சுறுத்தலாம். நீ வந்து சென்னையில் வச்சிருக்க செக்ரட்டேரியட்டை வந்து அவங்க முதலமைச்சரை பார்க்க முடியுமா, அமைச்சரை பார்க்க முடியும், யாரையும் பார்க்க முடியாது. நான் மக்களை பார்க்குறேன்னா அவங்க மக்களை பேசி, மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுறாங்க. சரியா இல்லையா பேசுகிறாங்க. சார் இப்போ பதில் சொல்லுங்கள் சார்ன்றா. இப்போ போலீஸ்காரங்க கூட டக்குன்னு கேமரா வச்சுருந்தா அடிக்கிறாங்களா, தப்பு அது. ஏன்னா ஒரு ஸ்டேஷன், இது மூலம் நான் என் நேரில் சொல்கிறேன், ஸ்டேஷனில் கூட நீங்கள் வீடியோ எடுக்கலாம், சட்டம் அனுமதிக்குது. மகாராஷ்டிரா கேஸ் ஒன்று இருக்குது, மகாராஷ்டிரா ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்றது அஃபிஷியல் சீக்ரெசி ஆக்ட் கீழே இல்லை. அப்போ இந்த அளவுக்கு ஏன் நீதிமன்றங்கள் முடிவு எடுக்குதுன்னா, மக்கள் பங்கேற்பு இருக்கணும், ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இருக்கணும். இட் இஸ் நாட் அ மியர்லி அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ன்றாரு பாபா சாஹேப் அம்பேத்கர். டெமோக்ரஸி இஸ் நாட் அ மியர்லி அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ன்றாரு. அப்போ ஒரு எல்லாரோட பங்கேற்பு இருக்கணும், அதில் அது கன்ஜாயிண்ட்டாக இருக்கணும் அது. அப்போ அது வந்து தடுக்கிறாங்க இந்த அரசு. பழைய தொடர்ச்சிகளே நடக்குது. அதே ஸ்ரீ ஷீட்டர்ஸு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி கேள்வி கேட்டால் உடனே ஒரு 4000 அப்பாவிகளை தூக்கி ஜெயிலில் போட்டு, பார்த்தீங்கன்னா நாங்கள் 4000 பேரை கைது பண்ணிட்டோம், அப்பாவிகள் மேலே கஞ்சா கேஸை போட்டு, பார்த்தீங்களா இத்தனை கஞ்சா கேஸை ஃபைல் பண்ணியிருக்கோம், யாருன்னா ஒருத்தவங்க பேசுனாங்க, இதை பற்றி பேசுனாங்கன்னா நம்ம மேலேயே வழக்கு போடுறது. இதுவே நீங்கள் பண்ணுவீங்கன்னா நீங்கள் மாற்று இல்லை, ஏமாற்று தான். அப்படி தான் நம்ம நேர்களுக்கு சொல்ல வரோம். அதனால் வந்து இனிமேட்டு வந்து நம்ம வந்து யாருன்னா உங்களை கைது பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கேளுங்க. அது ரொம்ப மேண்டேட்ரி.
கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கலன்னா அந்த ரிமாண்டை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம், சொல்லலாம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, நீங்களே சொல்லலாம். வழக்கறிஞர் வேணும்னு கூட அவசியம் இல்லை. ஐயா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கலங்கய்யா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குங்கய்யா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறேன். எதுக்கு வந்து அரெஸ்ட் இன்டிமேஷன் பண்ணோன்றாங்க? ஒரு கைது பண்ணிட்டு ஏன் உடனடி உறவினருக்கு, ஏன்னா அவர் உடனடியாக விடுதலை ஆகணுன்ற நோக்கம் அதுக்குள்ள உள்ளார்ந்து பொதிந்திருக்கு. சட்டத்தின்படி எது இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்களோ அது மட்டும் தான் செய்யக்கூடாது. தப்பு இல்லைன்னு சொல்றது எல்லாமே செய்யலாம், அதே சட்டம் அனுமதிக்குது. சரிங்களா? தப்புன்னு ஒன்று சொன்னது மட்டும் தான் செய்யக்கூடாது. அதனால வந்து கருத்துக்களுக்காக கைது செய்யப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. ஏதோ ஒரு வகையில் இந்த அரசு வந்து கருத்துக்களை பார்த்து மீண்டும் அதே எந்த ஊடகத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே ஊடகத்தை பார்த்து அஞ்சுகிறதோ என்ற ஐயம் நமக்கு எழுது. ரொம்ப முக்கியமான கருத்துக்கள்லாம் வந்து பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.